தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரையுள்ள திருவாக்கிகள். நம்முடைய தாய் திருச்சபையானது புனித மத்தியா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த சமயத்தில் குறிப்பாக நாம் வாசிக்கின்றோம் 9வது வாக்கியம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்து இருங்கள். அவை இயேசுவே அன்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் வாக்கியம், கட்டளைகளை நான் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கட்டளைகளை நான் கடைபிடித்து இயேசுவின் அன்பில் நான் நிலைத்திருந்தால் அதோட விளைவு எனக்கு என்ன கிடைக்கும்? 11வது வாக்கியம், எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்கள் அவன் செய்கின்றான். அவன் குடிக்கின்றான், பைசா சம்பாதிக்க பார்க்கின்றான், அது உறவுகளை தேடி அவன் போகின்றான். இது எனக்கு கிடைக்கும், உறவுகள் இருந்தால் நன்றாக இருக்கும், சொந்த பந்தங்கள் தான் எனக்கு எதிர்பார்க்க மகிழ்ச்சி கிடைக்கும், நண்பர்கள் எனக்கு எப்பவுமே கூட இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், பணம் செல்வாக்கு இருந்தால், அதிகாரம் இதில் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி, அல்லது நகரியில் அவன் போய் விடுகின்றான், அவன் குடிக்க அடிமையை விடுகின்றான், போதை வஸ்துக்களுக்கு அவன் அடிமையை விடுகின்றான். இப்படி பல மகிழ்ச்சி வேண்டும் என்று பல காரியம் செய்து விடுகின்றான். ஆனால் அது எதுவுமே நிலைத்திருப்பதில்லை, அது எதுவுமே உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அது நமக்கு வேதனைகளையும் நோய்களையும் காய்களையும் கொண்டு வருகின்றன. அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனால் தான் தெய்வம் நம்மை தேர்ந்தெடுத்துக்கின்றார். அதன் 17ஆம் வாக்கியம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் கனி தருவோம், நீங்கள் தரும் கனியில் நிலைத்து நிற்கவும். அது என்ன கனி? மகிழ்ச்சி. தூயாவின் கனி தான் மகிழ்ச்சியின் கனி, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. அப்போ தூயாவின் கனி தான் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கனி, தூயாவின் கனி, மகிழ்ச்சி நான் சொந்தமாக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். இயேசுடைய கட்டளைகளை நான் கடைபிடித்தால் மட்டுமே தான் முடியும். அந்த கட்டளைகளை கடைபிடித்து அதில் அன்பில் நிலைத்திருந்தால் மட்டுமே தான் எனக்கு முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உண்மையான மகிழ்ச்சி நாம் பெற வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த கட்டளைகள் அத்தனையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கட்டளைகளை கடைபிடித்து நாங்கள் வாழ்கிற சமயத்தில் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்போம். அந்த நிலைத்து நிற்கிற அந்த அன்பானது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த மகிழ்ச்சியை, நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் தந்துவிடும். இயேசுவே, அதுக்கான கிருபை எங்களை தந்துள்ளோம். ஆவியானவரான எங்கள் மேல் அனுப்பியது. அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையை விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே